சுத்த சைவம் கொள்கையை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்த பெண் 39 வயதில் பலி. உணவு பழக்கமே காரணம் என சந்தேகம். வேகன் எனப்படும் சுத்த சைவம் கொள்கையை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வந்த ரஷ்யாவைச் சேர்ந்த ஜானா சாம்சோனோவா என்ற பெண் 39 வயதில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கடந்த பல நாட்களாக உடலில் எந்தவித தெம்பும் இல்லாமல் அறையிலேயே அவர் சுருண்டு படுத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சைவத்தில் பல சைவங்கள் உள்ளன. நம் நாட்டை பொறுத்தவரை பால், தேன், நெய், தயிர், மோர் ஆகியவை கூட சைவம்தான். ஆனால் வேகன் எனப்படும் சமூகத்தினர் இவை அனைத்தையும் அசைவம் என கருதுகின்றனர். மாட்டின் பால் அதன் கன்றுகளுக்கு மட்டுமே என்றும் மனிதர்கள் அதனை அருந்தக்கூடாது என்றும் கூறி வருகின்றனர். தேனீ கஷ்டப்பட்டு தேனை சேகரிப்பதாகவும், எனவே மனிதர்கள் அதனை சாப்பிடக்கூடாது என்கின்றனர். இதேபோல் தயிர், மோர், நெய் என எதையும் சாப்பிடக்கூடாது என்பது இவர்களது கொள்கை. இதற்காக கடைகளுக்கு சென்று உணவுப் பொருட்களை கொட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதும் இவர்களது வழக்கம். குதிரை வண்டி, மாட்டு வண்டிகளில் செல்லக்கூடாது, விலங்கியல் பூங்காக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் போன்றவை இவர்களது கோரிக்கை. இவர்களது கொள்கை கேட்பதற்கு சரி போன்று தோன்றினாலும் இவை அனைத்தும் சுத்த பைத்தியக்காரத்தனம் என்கின்றனர் மருத்துவர்கள். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகளில் வேகன் பழக்கம் கொண்டவர்கள் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் ஜானா சாம்சோனோவா என்ற ரஷ்ய பெண். தெற்காசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தார். கடைசியாக மலேசியாவில் தங்கியிருந்த இவர் தொடர்ந்து காலையில் எழுந்து வெளியே வர உடம்பில் தெம்பு இல்லாமல் மெலிந்த நிலையில் படுக்கையிலேயே முடங்கியிருந்ததாக அந்த குடியிருப்பில் வசித்த மற்றொரு பெண் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் அவர் காலராவில் உயிரிழந்ததாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார். எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் முடிவிலேயே இன்னும் முழுமையான காரணம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 வருடங்களாக தொடர்ந்து பழங்கள், பழச்சாறு, சூரியகாந்தி விதை, முளைகள் ஆகியவை மட்டுமே சாப்பிட்டு வந்தார். கடைசியாக பழாப்பழம் ஒன்றை சாப்பிட்டுள்ளார். அதேபோல் துரியன் பழம் சாப்பிட்டு பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் சமூக வலைதளத்திற்கே வர முடியாத அளவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து புதுடெல்லி மேக்ஸ் சூப்பர் மருத்துவமனையின் ஊட்டச்சத்து பிரிவு தலைவர் ரித்திகா சமதார் கூறுகையில், சுத்த சைவம் பழக்கத்தால் புரதம், கால்சியம், விட்டமின் டி மற்றும் விட்டமின் B12 குறைவு ஏற்படும். இதனால் இரத்த சோகை, நரம்பு மண்டல பாதிப்பு, கருவுறாமை மற்றும் இதய நோய் போன்றவை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். சைவம், அசைவம் இரண்டும் கலந்ததே சிறந்த உணவு முறை என பல மருத்துவ வல்லுநர்கள் கூறியும் ஒரு தரப்பினர் சைவ பழக்கத்தை மட்டுமே உயர்ந்த பழக்கமாக கருதி அதனை மற்றவர்கள் மீது திணித்தும் வருவது கவனிக்கத்தக்கது.